ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நல்ல பெரிய பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 தக்காளி நல்லா பழமான தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் சேர்க்க போகிறேன். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா சிக்கன் வந்து நான் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விடலாம். இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நான் நல்லா மூடி வச்சுருந்துருக்கேன். பாருங்கள், அந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே பாருங்கள் வெளியே வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், பத்தாததுக்கு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன்ல எல்லாம் நல்லா அந்த மிளகுத்தூள் வந்து நல்லா சேரும். அதனால தான் சிக்கன் வேகிறதுக்கு முன்னாடியே நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டுங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு 8 நிமிஷம் நல்லா நான் கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், சூப்பரான சிம்பிளான நல்ல சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், ஒரு சுவையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லாத்துக்கூட சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.